சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. தமிழகத்தில் 4 பேரில் யாருக்கு வெற்றி? இன்று வெளியான தரமான ஒரு கருத்து கணிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு சேனல் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு. வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள். ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிவுகளும் இப்படி தான் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்திற்கான தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் இருக்குது. ஒரு சில நாட்களே இருக்குது. ஏன்னா தேர்தலுக்கான டேட் ஒரு பக்கம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக தற்பொழுது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி இருக்கிறது. அதிமுக கூட்டணி ஒரு புறமும், திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி ஒரு புறமும், நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல தனித்து போட்டியிடுவதாக முடிவெடுத்திருக்காங்க. தாவேக்கவும் ஏறத்தாழ 234 தொகுதியிலும் தனித்து வேட்பாளர்களை நிறுத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேர்தல் களமே பார்த்தீங்கன்னா அனல் பறந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏனென்று பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 21 கட்சிகளுக்கு மேல் கூட்டணியில் திமுக இருக்காங்க. அதிமுக பார்த்தீங்கன்னா 15 கட்சிகளுக்கு மேல் கூட்டணி அமைச்சிருக்காங்க. இந்த பக்கம் இருவரும் வலுவாண்ட கூட்டணி, அந்த பக்கம் தனித்து 2 பேர் நிற்கிறாங்க. அது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, தாவேக்கா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தனித்து நின்று 24 to 30% வாக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா அரசியலில் பல்வேறு மாற்றங்களும் திருப்பு முனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது கள நிலவரம் யாருக்கு சாதகமாக இருக்குது, யார் வெற்றி பெறுவதற்கான அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மாற்றத்துக்கான தேர்தலாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 to 34 வயசு இருக்கக்கூடியவர்களால் தாவேக்கா பக்கம் ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க. குறிப்பாக முதலிடத்தில் கிட்டத்தட்ட இதுதான் ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது அதிமுக பார்த்தீங்கன்னா 40% விழுக்காடுகள் வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், 115 to 124 தொகுதியில் அதிமுக கூட்டணி வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. 2வது இடத்துல திமுக இருக்குது. திமுகவை பொறுத்திருக்கும் 105 to 38% வாக்குகள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், 105 to பார்த்தீங்கன்னா 114 தொகுதியில் திமுக கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேக்கா 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. குறிப்பாக இப்பொழுது சூழலில் பார்த்தீங்கன்னா அவர் கேப்டன் விஜயகாந்தை முந்திட்டார். அப்புறமா நாம் தமிழர் கட்சியும் முந்திட்டார். சரிங்களா? இப்போது அதிமுகவின் அல்லது திமுகவில் எதை முந்த போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்தல் சமயத்தில் பொறுத்து பார்ப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா 24 to 30% வாக்குகள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், 15 to 24 தொகுதியில் நம்முடைய தாவேக்கா கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. 4வது இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்குது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 6% வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், 5 to 8 தொகுதியில் நாம் தமிழர் கட்சி கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. தற்பொழுது சூழ்நிலைப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் கருத்து கணிப்பு. இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாற்றங்கள் அரசியல் காலத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது நிலையான கருத்து கணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்றத மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால் பொறுத்தது பார்ப்போம். இந்த கூட்டணி தொடர்பான முடிவுகள்லாம் முடிந்ததுக்கு பிறகு, இந்த தேர்தலெலாம் சீட்டு பங்கிட்டதுக்கு பிறகு பார்ப்போம் ஒரு கருத்து கணிப்பில். பொறுத்து பார்ப்போம். 2026 தேர்தல் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.